வணக்கம் மக்களே, ஊர் என்ன சொல்லுது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம கமெண்ட் பெட்டிக்குள்ள ஒரு டைவ் அடிச்சு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற காந்தாரா அத்தியாயம் 1 ட்ரெய்லர் பத்தி மக்கள் மனசுல என்ன ஓடுதுன்னு அலசி ஆராய போறோம். ரிஷப் ஷெட்டி சார் என்னையா பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு மக்கள் அள்ளி தெளிச்சு நல்லா இருக்கு சமாச்சாரங்களை பார்ப்போம். அடேயப்பா, என்னமா புகழ்ந்திருக்காங்க. கூஸ்பம்ஸ் கேரண்டின்னு கண்ணை மூடிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. பலரும் ட்ரெய்லர் பார்த்தாலே ஒரு காவிய உணர்வு வந்துருச்சுன்னு சிலாகிக்கிறாங்க. ரிஷப் ஷெட்டி ஒரு தனியாள் அராஜகம்னு கொண்டாடுறாங்க. நம்ம தென்னிந்திய சினிமா இந்திய சினிமான்னு எல்லாரையும் இன்னொரு உயரத்துக்கு தூக்கிட்டு போறாருன்னு புகழாரம் சூட்டுறாங்க. இந்த படம் ஒரு மைல்கல்லாகும். இந்திய சினிமாவை உலக மேடையில் கொண்டு போய் நிறுத்தும்னு உலக லெவலுக்கு கனவு காண்றாங்க. தெய்வம் வருதுப்பான்னு பக்தி பரவசத்துல மூழ்கிட்டாங்க. இது ஒரு சினிமா இல்ல, நம்மளோட கர்நாடக பெருமைன்னு நெஞ்சில கை வச்சு சொல்றாங்க. கடவுள் தன்னோட ஆசீர்வாதத்தை அனுப்பிக்கிட்டே இருக்காருன்னு தெய்வீக அனுபவத்தை உணர்ந்திருக்காங்க. தேசிய விருது ஆஸ்கர் விருதுன்னு இப்போவே தீர்மானிச்சுட்டாங்க. ருக்மணி வசந்த் அவங்களோட அழகுல நடிப்பால வேற லெவல்னு பலரும் காதலில் விழுந்துட்டாங்க. இசை நல்லா இருக்கு, பின்னணி இசை மாசுன்னு எல்லாத்தையும் ரசிச்சு தள்ளி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரபாஸ் அண்ணா ரசிகர்கள், தளபதி விஜய் அண்ணா ரசிகர்கள், யஷ் அண்ணா ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் அண்ணா ரசிகர்கள், ரஜினிகாந்த் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், தனுஷ் அண்ணா ரசிகர்கள்னு எல்லா மொழி ரசிகர்களும் ஒட்டுமொத்தமா வாழ்த்து மழைய பொழிஞ்சிருக்காங்க. 1000 கோடி கலெக்ஷன் உறுதி, ஹாலிவுட் லெவல் மேக்கிங்னு கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா ட்ரெய்லரை பார்த்துட்டு மக்கள் பிரமிச்சு போய் ஒரு சினிமா கொண்டாட்டமா பாக்குறாங்க. அடுத்து சிலர் லைட்டா நெகட்டிவா இல்லன்னா ஒரு சந்தேக கண்ணோட என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். இவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மிதான், ஆனா அவங்களுக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கு. ஒருத்தர் படம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா கூஸ் பம்ஸ் கேரண்டின்னு சொல்லிட்டு படத்தோட கண்டென்ட் பத்தி ஒரு சின்ன சந்தேகத்தை விதைச்சிருக்காரு. இன்னொருவர் கந்தாரா 1 என் ஆல் டைம் ஃபேவரட், அதுல இருந்த அந்த முதுகெலும்பை சில்லிட வைக்கிற திகில் அம்சம் இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. இது ஒரு வழக்கமான வரலாற்று மாஸ் படமா தெரியுது. முதல் பாகத்துல இருந்த அந்த திகில் ஹாரர் த்ரில்லர் அம்சம் இதுல இல்லாம ஒரு கமர்ஷியல் வரலாற்று படமா தெரியுதுன்னு ரொம்ப டீடைலா தன்னோட உண்மையான கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இந்த கருத்து கொஞ்சம் ஆழமான விமர்சனமா இருக்கு. நம்பிக்கையும் போச்சு, எதிர்பார்ப்பும் போச்சுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒரு சில பேர் இது வழக்கமான பீரியட் கான்செப்ட் மாதிரி இருக்குன்னு, கொஞ்சம் புதுமை கம்மின்னு சொல்றாங்க. கங்குவா வைஃப் இருக்குன்னு சில மலையாள ரசிகர்கள் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் முதல் பாகத்தோட தனித்துவத்தை எதிர்பார்த்து இந்த ட்ரெய்லர்ல அதை முழுசா உணராத சிலரோட எண்ணங்களை வெளிப்படுத்துது. கடைசியா எங்கேயும் இருக்கும் நம்ம அசிங்கமான கமெண்ட் செக்ஷனுக்கு வருவோம். அட என்னத்த சொல்ல, ஒருத்தர் ஒரு தமிழனா இந்த படத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். கமல் சார் படத்துக்கு கர்நாடகால நடந்த பிரச்சனைய நினைச்சு பாருங்க. கமல்ஹாசன் சாருக்கும் கோலிவுட்டுக்கும் ஆதரவா கன்னட படங்களை புறக்கணிக்க போறேன்னு ஒரே அரசியல் சலசலப்பை கிளப்பி விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனி தமிழ் சினிமாவை பார்த்து கன்னடா சினிமாகாரங்க சிரிக்கிற நிலை வந்துவிட்டதுன்னு நம்ம தமிழ் சினிமா மேல ஒரு மறைமுகமான தாக்குதலை தொடுத்திருக்காரு. இன்னும் சிலர் கன்னட சினிமா அடுத்த 1000 கோடியை அடிக்க போகுது, தமிழ் சினிமானு கிட்டு போக வேண்டிதான் ரொம்பவும் தரம் தாழ்ந்து பேசியிருக்காங்க. ஒரு படம் நல்லா இருந்தா அதை ரசிச்சுட்டு போகணும், அதை விட்டுட்டு மத்த மொழியினரையும் மத்த சினிமாக்களையும் காயப்படுத்துற மாதிரி பேசுறது ரொம்பவே அசிங்கமான செயல். இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க படத்தை ரசிக்காம சண்டைய மூட்டி விடுற வேலையை மட்டுமே பாக்குறாங்கன்னு தான் சொல்ல தோணுது. ஆனா மொத்தமா பார்க்கும்போது கந்தாரா அத்தியாயம் 1 ட்ரெய்லருக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு அமோகம்னு தான் சொல்லணும். நல்லதும் கொஞ்சமா கெட்டதும் ஒரு சில அசிங்கமான கமெண்ட்களும் கலந்து கட்டி இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் ட்ரெய்லரை பார்த்து வியந்து போய் இருக்காங்க. சரி மக்களே, இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஊர் என்ன சொல்லுது, உங்க கருத்து என்ன சொல்லுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டாடா. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.